அற்புதமானவர்களே, ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை தான் இப்போ நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். முதற்கண் 2 பெண்களை பற்றி நம்ம பேசிக்க போகிறோம். பாருங்கள், பொதுவாக பெண் என்றாலே ஒரு மென்மையானவங்க, அவங்க ரொம்ப இரக்கமானவங்க, கருணை உள்ளம் உடையவங்க, ஒரு எல்லாருக்கும் அன்பாக இருக்கக்கூடியவங்க. அவங்க பொருளை விரும்ப மாட்டாங்க, அவங்க கருணையைத்தான் விரும்புவாங்கன்னு பொதுவான ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஆனால் இப்போ பார்க்குற பெண்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டிவி சீரியலை பார்த்து பெண்ணுன்னாவே ஒரு மாறுபட்ட ஒரு கருத்தை தான் நம்ம எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் இங்கே காட்பாடிக்கு பக்கத்தில் வசந்தின்னு ஒரு பெண் இன்ஸ்பெக்டர். அவங்க பாருங்கள், போக்குவரத்து ஆய்வாளர். அவங்க பக்கத்தில் சுங்கச்சாவடியில் வர்ற எல்லா வாகனங்களையும் நிறுத்தி பகிரங்கமாக அவங்க லஞ்சம் கேட்குறாங்க. லஞ்சம் கேட்கும்போது கொடுக்கலன்னா நிறுத்திடுறாங்க வண்டியை. இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ தைரியம் அவங்களுக்கு. அப்படியே நிறுத்திடுறாங்க, ஒரு நாள் முழுக்க கூட நிறுத்திடுறாங்க. இது என்ன போச்சு, நாளடைவில் அங்கே லஞ்ச ஒழிப்புக்கு தெரிஞ்சு போய் அவங்க பின்னால் அப்படியே வெயிட் பண்ணி ஒரு நாளெல்லாம் பின்னாலே இருந்து அவங்க பாருங்கள் சுற்றிக்கிட்டு அவங்க இருக்கிற இருப்பிடத்துக்கு போகும்போது அவங்க பின்னாலே லஞ்ச ஒழிப்புத்துறை போய் அப்படியே அந்த காரை சீஸ் பண்ணி அந்த காரில் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 3 லட்ச ரூபாய் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் பூஜை அறையில், அதுக்கப்புறம் அந்த சுவரில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்சம் கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 325 கிராம் தங்கம், சொத்து பத்திரங்கள், இதெல்லாம் அவங்கள சீஸ் பண்ணுறாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அது மேலே வழக்குகளை போட்டு விசாரணை பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம். ஒரு காவல் ஆய்வாளராக இருந்து ஒரு பெண்ணாக இருந்து பகிரங்கமாக நடத்துறது இது இங்கே மட்டும் இல்லை. நான் பல தடவை பேசியிருக்கேன் அதை. இது நிறைய இடங்களில் பெண் காவல் ஆய்வாளர்களே ரொம்ப வன்முறையாகவும், நான் ஏற்கனவே கூட ஒரு வீடியோ பேசியிருக்கிறேன். ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒரு அவாலான்னு சொல்லி ஒருத்தருக்கு பண்ணி அது மதுரைக்கு பக்கத்தில் மாட்டிக்கிட்டாங்க ஒரு பெண் ஆய்வாளர்னு சொல்லி பேசியிருக்கேன். நிறைய இது நடக்குது. இது என்னென்னு தெரியல. ஏன் இவங்களுக்கு இந்த ஒரு உள்ளத்தில் நம்ம கைவிட்டு வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, நம்ம பெண்ணாக இருக்கிறமே என்ன சொல்லுவாங்கன்னு ஒரு நிறைய தாசில்தாருங்க, நிறைய பாருங்கள், கலெக்டர் கூட ஒரு தடவை கொரோனாவில் நிறைய பில்லெல்லாம் போட்டு இப்போ சமீபம் அதை கூட நான் பேசியிருந்தேன். பெண்கள் தான் நம்ம சமூகத்துக்கும் ஒரு குடும்பத்துக்கும் ஒரு அன்னை மாதிரி இருக்கணுமே தவிர அவங்க ஒரு பேய் மாதிரி இருக்கக்கூடாது. இது எனக்கு ரொம்ப பாதிச்சது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், சுசனா சேத்துன்னு சொல்லி பெங்களூரில் அந்த அம்மாவுக்கு 39 வயசு. அவங்களுடைய ஒரு சிறு குழந்தை. அந்த குழந்தை பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வெங்கட்ராமன். இவங்க 2010 தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவருடைய கணவர் பேர் வெங்கட்ராமன். அவங்க 2 பேரும் ஐடி துறையில் வேலை பார்க்கும்போது தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட்டான அந்த பொண்ணு, அந்த சுசனா சேத்துன்ற அந்த அம்மா ரொம்ப இன்டெலிஜென்ட்டு. ஒரு ஐடி துறையில் மட்டும் இல்லை, இப்போ அவங்க மைண்ட்ஃபுல் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு லேப் வச்சுருக்கிறாங்க பெங்களூரில். பார்த்திங்கன்னா அந்த துறையில் 100 சிறந்த பெண்களில் ஒரு பெண்களாக அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அவ்வளவு தூரம் ஒரு அறிவு மிக்க, நுண்ணறிவு மிக்க அந்த பெண்ணுக்கு பாருங்கள் மனம் இல்லை. என்ன நடந்தது பாருங்கள். வெங்கட்ராமன் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ண உடனே அவங்களுக்குள்ள அடிக்கடி தகராறு வந்திருக்குது. கிட்டத்தட்ட 2019 பிரிஞ்சிருக்கிறாங்க. சின்மைன்னு ஒரு பையன் குழந்தை பிறந்திருக்கிறான். 2019 தான் குழந்தை பிறந்திருக்கிறான். அவங்க பிறந்த உடனே பெரிய பிரச்சனை பெருசாகி அவங்களுக்குள்ள விவாகரத்து கேட்டிருக்காங்க. கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, விவாகரத்து கேட்கும்போது இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அவர் 9 லட்சம் சம்பாதிக்கிறாரு, இன்னொரு வருஷம் வேலை செய்கிறாரு வெங்கட்ராமன், 9 லட்சம் சம்பாதிக்கிறாரு, எனக்கு 2 லட்சம் ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க. அது மறுத்துருக்காங்க கோர்ட்டில். அது மட்டும் இல்லை, விவாகரத்து முடிகிற வரைக்கும் அவர் சண்டே வரலான்னு சொன்னாங்க. அது அப்புறம் ஒத்துக்கலை இவங்க. அப்புறம் பேசலான்னு சொன்ன உடனே அவர் இந்தோனேஷியாவிலேருந்து பேசிட்டு இருக்கிறார். இந்த அம்மா பாருங்கள், அவருடைய புருஷன் மேலே இருந்த எல்லா பகையும் சேர்ந்து அந்த குழந்தை மேலே கொண்டு அதை கோவாவுக்கு தனியாக கொண்டு போய், நீங்கள் படிச்சிருப்பீங்க, சொல்கிறது கூட நான் கூசுது. அங்கே பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தை தானே கொன்று அங்கேருந்து ஒரு காரில் கொண்டு காரில் டிக்கியில் வச்சு, அதுக்கப்புறம் அங்கே ரத்தம் தெரிஞ்சு போய் ரத்தமெல்லாம் சிதறி கிடக்க அந்த ரூமில் கோவாவில். அதுக்கப்புறம் அது தெரிஞ்சு போய் போலீஸ் மாப்பு முடித்து அதெல்லாம் கைது பண்ணாங்க. அப்புறமா உள்ளே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நிகழ்ச்சியை படிக்கும்போது திக்குந்தது. இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. இது ஒன்று தான்றது இல்லை. ஒரு பெண்மைக்கே ஒரு தாய்மை எவ்வளோ உயர்ந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மன்னர் சாலமனுடைய வரலாறில் வரும். ஒரு குழந்தைக்கு 2 தாய்கள் உரிமை கொண்டாடுவாங்க. 2 பேரும் பேசுறதுல அவருக்கு யார் தாயின்னே, உண்மையான தாயின்னே புரிஞ்சிக்க முடியாது. சாலமன் இவளும் பாசத்தில் நடிப்பா, அவளும் பாசத்தில் அழுவாங்க. அப்போ உடனே என்ன பண்ணுவார் சாலமன், இது என்னால் தீர்மானிக்க முடியல, தீர்ப்பு கொடுக்க முடியலை, அதனால் நான் ஒன்று செய்ய போகிறேன். நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா நான் இந்த குழந்தைய 2 துண்டாக வெட்ட போகிறேன், நீ 2 துண்டாக நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லும்போது அந்த போலி தாய் அப்படியே அமைதியாக இருப்பா. அந்த உண்மையான தாய் என்ன சொல்லுவா தெரியுமா, ஐயோ வேண்டாங்க, அந்த குழந்தை நல்லா இருந்தால் போதுங்க, இந்த குழந்தை வெட்டாதீங்க, வேண்டாங்க, எனக்கு குழந்தை தேவையில்லைங்க, அந்த குழந்தை தேவையில்லைங்க, அவள் குழந்தை தாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது சாலமன் சொல்லுவார், நீ தான் உண்மையான தாயின்னுவார்.
இதெல்லாம் நாம் அந்த வரலாறுல நம்ம எவ்வளவோ படிச்சிருக்கிறோம். நம்ம எவ்வளவோ தாய்மையை பற்றி வந்து ஒரு புத்தகங்களிலிருந்து இலக்கியத்திலேருந்து எவ்வளவோ படிச்சிருக்கிறோம். இன்றைக்கி இதெல்லாம் நடக்கிற போது என்ன தோணுதுன்னா, வாழ்வியல் எவ்வளோ சுலபமாக போச்சு. இங்கே வாழ்வியல் வந்து எவ்வளவோ வந்து ஒரு 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 அறமில்லாத ஒரு 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 குடும்பத்தில் ஒரு 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 இணைப்பு இல்லை, ஒரு இணக்கம் இல்லை. அப்புறம் என்ன காதல், அவங்க என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு அந்த அந்த பொம்பளையை பார்த்தா ஒரு 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 தாயாகவே தெரியல. ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து ஒன்றா செயற்கை நுண்ணறிவு வர 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 மனிதனுடைய இயற்கை நுண்ணறிவு போயிடுச்சு நான் நினைக்கிறேன். சுத்தமாக போயிடுச்சு. இதயமே இல்லை, வெறும் மூளை தான் வேலை செய்யுது இந்த உலக மக்களுக்கு. அற்புதமானவர்களே, நாம் இறக்க உணர்ச்சியை மறுபடியும் கொண்டு வரணும். அன்பையும் கருணையும் நம்ம அதை பற்றியே திருப்பி திருப்பி பேசணும். நாம் திருப்பி 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 இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்குள்ளும் எல்லா பெண்மைக்குள்ளும் இன்னும் தாய்மையை நம்ம இன்னும் அதிகப்படுத்தணும். நீங்கள் இதனால் இந்த குறைய என்ன ஆகுதுன்னா, இந்த செய்தி கூட நம்ம சொல்கிறது கூட எனக்கு வந்து நான் தள்ளி தான் இதை நான் பேசுகிறேன். என்ன காரணம்னா, இது சொல்லாமல் வேணாமான்னு எனக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருந்தது. இதை சொன்னால் வெளிப்படுத்தினா இதெல்லாம் வந்து சாதாரணம் ஆகிடுமோ அப்படின்னு. அந்த அளவுக்கு இன்றைக்கி உலகம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் பெண்கள் வந்து அந்த நாட்டினுடைய கண்கள் மட்டும் இல்லை, அவங்க தான் இந்த தாய் உயிரை படைக்கிறவங்க. அந்த உயிரை படைக்கிற அந்த தெய்வங்களை தான் நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். அந்த தெய்வங்களெல்லாம் இந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாதுன்னு இறைவனை நான் வேண்டிக்கிறேன்.